சாந்தி. முரளியின் இசை. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மாக்களின் அடையாளங்கள். கடவுளின் இனிமையான மகா வாக்கியம். இனிய குழந்தாய், நீங்கள் குறிக்கோளை கூறும் பொழுது எவ்வாறு கூறுகின்றீர்கள்? தேவதை ஆக வேண்டும் என்ற லட்சியத்தை கூறுகின்றீர்கள். தேவதைகளின் உடைய மகிமை அனைத்து குணங்களும் நிரம்ப பெற்றவர்கள் என்பதாகும். ஆகையால் இந்த லட்சியத்தை வைக்க வேண்டும். அனைத்து குணங்களையும் ஒவ்வொரு ஆத்மாவிற்குள்ளும் நிரப்புவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். எங்களுடைய நிமித்தமான டீச்சர் எங்களுக்கு இந்த விஷயத்தின் மீது கவனத்தை ஏற்படுத்தவில்லை என்று எந்த ஒரு ஆத்மாவும் குறை கூறாத அளவிற்கு ஒவ்வொருவருக்காகவும் டீச்சர்களாகிய நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அவர்கள் செய்யட்டும் அல்லது செய்யாமல் போகட்டும், அது அவர்களின் அதிர்ஷ்டம். ஆனால் நீங்கள் அனைவருக்காகவும் முயற்சி செய்ய வேண்டும். இல்லையென்றால் இதுவரை உள்ள முடிவில் ஏதாவது புகார்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இது சேவையின் குறைபாடாகும். ஆகையால் தான் கூறப்படுகின்றது, எல்லா விஷயங்களையும் அவர்களுக்குள் நிரப்புவதனால் அந்த பழங்களும் தகுதியானவையாக ஆகிவிடும். நீங்கள் எண்ணி பாருங்கள், பெரிய மனிதர்கள் முன்பு எவ்வித பழங்களை வைப்பீர்கள்? பெரியதாகவும் மற்றும் அழகானதாகவும் வைப்பீர்கள். சாக்காரத்திலும் ஏதாவது பொருள் கொண்டு வந்தார்கள் என்றால் எதை பார்ப்பார்கள்? அதனால் இப்பொழுது பாப் தாதாவிற்கு முன்னால் கூட இத்தகைய பழத்தை தயார் செய்பவர்களே கொண்டு வர முடியும். ஆகையால் இந்த கவனம் வேண்டும். ஒருவர் எந்த அளவிற்கு தனக்குள் குணங்களை நிறைக்கின்றாரோ அந்த அளவு பிறருக்குள்ளும் நிறைக்க முடியும். ஒவ்வொரு படைப்பினுடைய தோற்றம் படைப்பவரை வெளிப்படுத்துகின்றது. சேவை உங்களுக்கான ஒரு கண்ணாடி ஆகும். அந்த கண்ணாடியின் மூலம் தன்னுடைய உள்ளார்ந்த ஸ்திதியை பார்க்க முடியும். எவ்வாறு கண்ணாடியில் தன்னுடைய தோற்றம் சகஜமாகவும் தெளிவாகவும் தென்படுகின்றதோ அவ்வாறு சேவையினுடைய கண்ணாடி மூலம் தன்னுடைய முகத்தோற்றம் அல்ல, ஆனால் தெளிவான குணாதிசயங்கள் தென்படுகின்றன. அது தோற்றத்திற்கான கண்ணாடி, இது குணத்திற்கான கண்ணாடி. ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய சாட்சாத்காரம் தெளிவாக தெரிகின்றதா? தென்பட வேண்டும். ஒருவேளை இதுவரை தெளிவான சாட்சாத்காரம் ஏற்படவில்லை என்றால் தன்னை எவ்வாறு சம்பூர்ணமாக ஆக்க முடியும்? எப்பொழுது தங்களது பலவீனங்கள் தெரிய வருகின்றதோ அப்பொழுதுதான் சக்தியை நிரப்ப முடியும். ஆகையால் ஒருவேளை சுயத்தினுடைய சாட்சாத்காரத்தில் வெளிப்படுத்துதல் காட்சி ஏதாவது தெளிவான நிலை இல்லாவிடில் நிமித்தமாக உள்ள சகோதரிகளிடமிருந்து உதவியை பெற்று தங்களுடைய தெளிவான சாட்சாத்காரத்தை செய்வதற்கான முயற்சி அவசியம் செய்ய வேண்டும். இது பாப் தாதாவினுடைய வேலை இல்லை. பாப் தாதாவினுடைய கடமை சமிக்கை கொடுப்பதாகும். டீச்சருடைய தோற்றம் எவ்வாறு இருக்க வேண்டும்? டீச்சர்கள் தங்களது ஃபரிஸ்தா நிலை மூலமாக சேவை செய்ய வேண்டும். இது என்னுடைய இயல்பு என்ற வார்த்தை டீச்சர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடாது.
இவ்வாறு கூறுவது சக்தியற்ற நிலையின் அடையாளமாகும். முயற்சி என்ற வார்த்தையை அதன் அர்த்தத்தின்படி பயன்படுத்துவது இல்லை. ஆனால் முயற்சி என்ற வார்த்தையை முயற்சியிலிருந்து விடுபடுவதற்கான சாதனமாக ஆக்கிவிட்டீர்கள். ஆகையால் உங்களுடைய வார்த்தை உங்களுடைய படைப்பின் மூலமாகவே உங்கள் முன்னால் வருகின்றது. ஏதாவது குகையினுள் சப்தம் எழுப்பினால் அது உங்களிடமே திரும்பி வருவது போல் உங்களுடைய படைப்பின் மூலம் உங்களிடம் திரும்பி வருகின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தன்னுடைய சங்கல்பங்களின் மீதும் கூட அந்த அளவு கவனம் வைக்க வேண்டும். சில இடங்களிலிருந்து பாபாவிற்கு செய்திகள் வருகின்றன. என்ன செய்தி? அதாவது இன்றைய நாட்களில் மாணவர்கள் யார் பேச்சையும் கேட்பதில்லை என்ற செய்தி வருகின்றது. முயற்சி செய்கின்றார்கள், ஆனால் முன்னேறுவதில்லை. ஆங்காங்கே நின்று விடுகின்றார்கள். இவ்வாறான முடிவு ஏன்? இது கூட தன்னுடைய ஸ்திதியினுடைய கைமாறாகும். ஏனென்றால் மாணவர்கள் போக போக நிமித்தமான டீச்சர்களின் பலவீனங்களை கண்டு அதனை தவறுதலாக பயன்படுத்தி கொள்கின்றார்கள், எடுத்துக்கொள்கின்றார்கள். நல்லது. Music of the Murali. Today's topic is the signs of souls seated on the heart throne. God's sweet version. Sweet child, when you tell people your aim and object, what do you tell them? That you want to become deities. This is the aim you give them. The praise of the deities is that they are complete with all virtues, etc. So, you should keep this aim. You should make effort to fill each soul with all the virtues. You teachers have to make so much effort on each and every one that not a single soul complains that their instrument teacher did not draw their attention to any particular aspect. Whether they do something or not is in their fortune, but you have to make effort on everyone. Otherwise, according to the present result, there are complaints even now. This is lack of service. Therefore, you were told that when you fill that soul with everything, that fruit will also be as worthy. Just think about the fruit you would put in front of important people. It would be big and beautiful. What did you used to see when you brought something to Baba in the corporeal form? So now, those who prepare such fruits can bring them in front of Bap Dada. Therefore, pay attention to this. The more you yourself are full with all virtues, the more you will be able to fill others with them. The face of each creator is visible from his creation. Service is the mirror for all of you, through which you can see your internal stage. Just as you can see your face easily and clearly in a mirror, in the same way, through the mirror of service, you can have an easy and clear vision of your character, not your features. That is the mirror for the face, and this is the mirror for the character.
Do each of you have a clear vision of yourself? You should be able to. If even now you do not have a clear vision, how will you be able to make yourself complete? Only when you know about your weaknesses will you be able to fill yourself with power. Therefore, if you do not have a clear vision of your own self, you can definitely make effort and take help from the instrument sister to have a clear vision of yourself. This is not the task of Bap Dada. Bap Dada's task is only to give a signal. What should the features of the teachers be like? Teachers should do service through their angelic features. The words, "This is my nature," should not emerge through the features of the teachers. To say this is a sign of a lack of power. You do not use the word effort with the meaning of effort, but you have made the word effort into an instrument to free yourself from making effort. Therefore, your words come in front of you through your creation. Therefore, just as an echo always comes back to you, so you must pay as much attention even to your own thoughts. Sometimes Baba receives the news that students do not listen to anyone these days. They make effort but are not moving forward. They are still standing where they were. Why is there this result? This is a return of your own stage, because students, while moving along, also recognize the weaknesses of the instrument teachers and take advantage of that. Acha. Om Shanti.